மான் உறுப்பினர் ராஜா அவர்கள் மான் உறுப்பினர் ராஜா போதும் உட்காருங்க. பேசிட்டார், நிறைவாக அவர் பேசுவான்னு சொல்லிட்டு பேசுவார். மான் உறுப்பினர் ராஜா அவர்கள் பேசுங்க. மாண்பு உறுப்பினர் ராஜா நீங்க பேச சொல்ல போறேன். சார் பாபுன்னு கொடுங்க. இருங்க, மாண்பு ராஜா பேசுறீங்களா? பேச போதும், நிறைய பாருங்க, இதை பற்றி நிறைய விவாதங்கள். பேசிட்டீங்க. நான் என்ன சொன்னேன், அவர் பேசும்போது கோவில் செடி எனக்கு சொல்ல நீங்க முற்றுப்புள்ளி வாங்கி அவர் நிறைவு செய்து விட்டால் பேச அனுமதி கிடையாது. மாண்பு உறுப்பினர் ஈ ராஜா பேசுங்க, இல்ல அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். மாண்பு உறுப்பினர் ராஜா நீங்க பேசுங்க. நான் பேச ரெடி தான். இந்த சத்தத்தை நிப்பாட்டணும். உட்காருங்க. வாய்ப்பு யாருக்கும் வாய்ப்பு தருவதாக இல்லை. ஈ ராஜா நீங்க பேசுறதுனா பேச, அடுத்த உறுப்பினர் பேச சபாநாயகர் மாண்புமிகு ஈ ராஜா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மாண்புமிகு இது இல்ல, தயவுசெய்து நான் அனுமதிக்க மாட்டேன். மான் உறுப்பினர் வேதவர் நீங்க இதை கட்டுப்பாட்டு கொண்டு வரணும். நான் என்ன சொன்னேன், மான் உறுப்பினர் கோவில் செடியன் தான் நிறைவு செய்வார். நிறைவு பேசுங்க, அனுமதிக்கிறேன் பேசுங்க. ராஜா நீங்க பேசலாம். உட்கார்ந்து தயவுசெய்து உட்கார்ந்துருங்க. நான் அனுமதிக்கிறேன், உட்கார்ந்துருங்க. நான் அனுமதிக்க மாட்டேன், தயவுசெய்து உட்கார்ந்து முடியாது. உட்காருங்க. ராஜா நீங்க பேசுங்க. நான் தான் பேசுறேன். மான் உறுப்பினர் ஈ ராஜா நீங்க பேசலைன்னா நான் அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். தப்பு. நான் என்ன சொன்னேன், நிறைவு செய்வார் என்று சொன்ன பிறகு நீங்க கேட்பது நியாயம் அல்ல. நான் அவர் பேசுவார் என்று சொன்ன, நிறைவு செய்வார் என்று நான் சொல்லிவிட்டேன். அவர் நிறைவு செய்த பிறகு நீங்க அரசு நீங்க கொறடா நீங்க பண்ணக்கூடாது. அப்படி உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. யாருக்கு உட்காருங்க? உட்காருங்க உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. கொடுத்து பேச சொல்லுங்க சபாநாயகர். உட்காருங்க. உறுப்பினர் சேகர் பாபு உட்காருங்க. உட்காருங்க. மற்றவங்களாம் உட்காருங்க. குற்றச்சாட்டுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு உட்காருங்க. உட்காருங்க. நிறைய வாய்ப்பு கொடுங்க. பேரவைத் தலைவர் வாய்ப்பு கொடுங்க. உட்காருங்க. அவர் உங்கள் சார்பாக சார் பேசிட்டார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்நோக்கம் கற்பிக்கின்ற வகையில் இந்த அனைத்து ஜாதி ரட்சணா வழக்கு நீதிமன்றத்தை குறித்து அவர் ஒரு கருத்தை சொன்னார். உண்மையில் சொல்லுகிறோம், மனசாட்சியோடு வருத்தப்பட்டு சொல்லுகிறோம். இந்த வழக்கை பொறுத்தளவில் மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் தான் உச்ச நீதிமன்றத்தில் தடைபெற சென்றதே தவிர, திராவிட இயக்க கொள்கைகள், திராவிட இயக்க சித்தாந்தத்தை கொண்ட நாங்கள் அதை முழுமையாக எதிர்த்தோம். அதோடு மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் என்ற பிரச்சனை வருகின்ற பொழுது ஆட்சி பெரிதா அல்லது தீர்ப்பு பெரிதா, வழக்காடு மன்றத்தில் இருக்கு, அதை பற்றி பேச வேண்டாம். உட்காருங்க.